என்னைக்கு இந்த வீட்ல நீ காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்ல எல்லாம் கெட்டது மட்டும் தாண்டி நடக்குது. உன் கெட்ட நேரம், உன் ஜாதகம் எல்லாம் இன்னும் இந்த குடும்பத்தை என்னென்னலாம் பண்ண போதுன்னு தெரியலையே. இதோட என் புள்ள 2வது தடவை ஸ்டேஷன் போயிட்டான். எல்லாம் உன்னாலதான். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு அனுப்புனவ தானே இவ. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எதுவுமே விளங்காது. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காளோ. என்னால நம்பவே முடியல. ஏன் வெற்றி தம்பி இப்படி பண்ணாரு? உன் கழுத்துல தாலி கட்டிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையே ஏன் கெடுக்கணும்? நீ அவர் கூட வாழ்றியா இல்ல அவரை ஒதுக்கி வச்சிருக்கியா? இவ என்ன வாழறதுக்கா இந்த வீட்டுக்கு வந்தா? இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இருக்க கெட்ட பேரெல்லாம் பத்தாதுன்னு இப்ப என் புள்ள மேல இப்படி ஒரு பழி வந்து விழுந்திருக்கே. ஐயோ, ஆமா, அப்படி எல்லாம் செய்யற ஆளே இல்லையே. ஐயோ, எலெக்ஷன் நேரத்துல இதெல்லாம் நமக்கு தேவையாமா? அப்பா, வெற்றி தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. வேற ஏதோ நடந்திருக்கு. எனக்கும் இந்த திவ்யா மேலதான சந்தேகமா இருக்கு. இத நாம சும்மா விடக்கூடாது. சண்முகம், எப்படியாவது வெற்றியை வெளியில எடுக்கணும். லாயரை பார்த்து பேசு. எவ்வளவு செலவானாலும் சரி, பார்த்துக்கலாம். நீ உள்ள போமா. என் பேரனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க மாட்டீங்க.